I'm Archana from DPT second year SNS College of Physiotherapy. இன்னைக்கு நான் என்ன ஆர்டிகல் எடுக்க போறேன்னா பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் இன் எம்பைசீமா. பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன்னா யாருக்காவது ஏதாச்சும் தெரியுமா? ரீஹாபிலிட்டேஷன்னா யாருக்காவது தெரியும்? அப்ப பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன்னா அதோட ஆத்தர் யார் யாருன்னு பார்த்தோம்னா ஆண்ட்ரியூ எல், பெரி ஜே, ஜான் ஜே. ஓகேவா? இதோட கீவேர்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எம்பைசீமா, rehabilitation, chronic obstructive pulmonary disease. நோட் பண்ணிட்டீங்களா? obstructive pulmonary disease இதுதான் இதோட கீவேர்ட். இப்போ பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன்னா எல்லாருக்கும் ஒரு ஐடியாவாச்சும் தெரியுது. ஆனா எம்பைசீமானா யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரியுமா? எம்பைசீமானா என்னன்னா ஒரு டெஃபினிஷன் சொல்றேன். அதோட டெஃபினிஷன் சொல்றேன். எம்பைசீமானா அது ஒரு chronic lung condition, ரொம்ப நாளா இருக்கிற ஒரு டிசீஸ். ஓகேவா? லங்க அது ஒரு பார்ட் ஆஃப் குரூப் ஆஃப் டிசீஸ். இதோட பார்ட் ஆஃப் குரூப் ஆஃப் டிசீஸ் என்னன்னு பார்த்தோம்னா சிஓபிடின்னு சொல்லுவோம். சிஓபிடினா யாருக்காச்சும் தெரியுமா? அதோட chronic obstructive pulmonary disease இதான் COPD. chronic lung condition டெஃபினிஷன் என்னதுன்னா chronic lung condition இது. அது பார்ட் ஆஃப் குரூப் ஆஃப் டிசீஸ் known as chronic obstructive pulmonary disease. புரிஞ்சா? மறுபடியும் இதோட கிளினிக்கல் கண்டிஷன் சொல்றேன். இது ஒரு கிளினிக்கல் கண்டிஷன், டெஃபினிஷனே உண்ண முடியல. இது ஒரு கிளினிக்கல் கண்டிஷன் சொல்றேன். நம்மளோட லங்ல வந்துட்டு ஆல்வலார் வால்ஸ் இருக்குமா, அதை வந்துட்டு இதை அழிச்சிடும். ஓகேவா? இதான் இதோட கிளினிக்கல் கண்டிஷன். எழுதிக்கோங்க. கிளினிக்கல் கண்டிஷன் கேரக்டரைஸ்டு பை டேமேஜ் அண்ட் destruction of alveolar walls in our lungs. destruction na அழிக்கிறது. ஓகேவா? clinical condition characterized by damage and destruction of alveolar walls in our lungs. ஓகேவா? இப்போ சிஓபிடி பார்த்தோம், எம்பைசீமா சொன்னேன். அதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்ப்போமா? சிஓபிடின்றத ஒரு அம்பர்லா மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அம்பர்லா இருக்குன்னா அதுல வந்துட்டு இப்படி வருமா, ஒரு கம்பி மாதிரி, அதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் டிசீஸ் மாதிரி. ஓகேவா? அந்த மொத்த அம்பர்லாவும் என்னன்னு பார்த்தோம்னா லங்கு. அப்போ அந்த கம்பி மாதிரி வந்துருக்கிறதுலாம் டிசீஸ், அது நிறைய இருக்குல்ல அந்த கம்பி. அப்போ அது ஒரு குரூப் ஆஃப் டிசீஸ் தானே. அப்போ சிஓபிடினா என்னன்னு பார்த்தோம்னா refers to group of chronic pulmonary or lung disease. It includes emphysema, chronic bronchitis. It includes emphysema, chronic bronchitis. ஓகேவா? அடுத்து emphysema என்னன்னு பார்த்தோம்னா involves damage to emphysema. difference பார்க்கணும். emphysema என்னன்னா involves damage to alveoli in the lung leading to reduced O2 exchange. Okay va? Leading to reduced O2 exchange.
இதான் சிஓபிடிக்கும் எம்பைசீமாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ ஆல்வியோலைனா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஆல்வியோலைனா யாருக்காச்சும் ஏதாவது தெரியுமா? யாராச்சும் ஒரு ஆள் சொல்றீங்களா? Structural and the functional unit of lung. டெஃபினிஷன் சொல்றேன். அது ஒரு ஸ்மால் தின் வாலா இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு எங்க அரேஞ்ச் ஆயிருக்கும் தெரியுமா? லங்ல. அது வந்துட்டு நம்மளோட லங்ல டீப் இன்சைட்ல bronchial டியூப்ஸ் இருக்குமா, அதுல வந்துட்டு ஒரு கிளஸ்டர் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். கிளஸ்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா கொத்து கொத்தா அரேஞ்ச் ஆயிருக்கும், திராட்சை மாதிரி இருக்கும். ஓகேவா? டெஃபினிஷன் சொல்றேன். என்ன? ஸ்மால் தின் வால் arranged in clusters at the end of bronchial tubes deep inside the lung. நம்ம பாடியில வந்துட்டு எவ்வளவு ஆல்வியோலை இருக்குன்னு பார்த்தோம்னா 300 மில்லியன் இருக்கும். 300 மில்லியன் ஆல்வியோலை இருக்கும் நம்ம பாடியில. ஓகேவா? இப்போ இதனால இன்ஹேல் பண்றப்ப எக்ஸ்ஹேல் பண்றப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம். இப்போ இன்ஹேல் பண்றப்ப எக்ஸ்ஹேல் பண்றப்ப நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கறோம். ஓகேவா? ஏரை வந்துட்டு இன்ஹேல் பண்றப்போ bronchial tubes வந்துட்டு அது ரீச் பண்ணும். ஓகேவா? ரீச் ஆகி ஆல்வியோலை போகும். bronchial tubes வழியா தான் நமக்கு ஆல்வியோலை போகும். ஓகேவா? the air travels through the bronchial tubes until it reaches the alveoli. The air travels through the bronchial tubes until it reaches the alveoli. Second point என்னன்னா, ஏர் வந்துட்டு ஆல்வியோலைக்குள்ள போன உடனே அது என்ன ஆகும்னா ஆல்வியோலை வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம இன்ஹேல் பண்றப்போ. once the air gets into alveoli, then it starts alveoli stretch. right? எக்ஸேல் பண்றப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆல்வியோலைக்குள்ள இன்ஹேல் பண்றப்ப நமக்கு வந்துட்டு அது எலாபரேட் ஆகும்னு பார்த்தோம். அப்ப எக்ஸேல் பண்றப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா சுருங்கிடும். ஓகேவா? தி alveoli shrink and force CO2 out of your body. Out of your body. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேன். நோட்ல பண்ணானா என்னதுன்னா பபிள் ரேப் இருக்குமா, நம்ம வந்துட்டு புதுசா வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்கணும்னா அதுல கவர் ஆயிருக்கும் பபிள் ரேப். அதுல வந்துட்டு ஒரு சின்னதா பாக்கெட் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லா அந்த பாக்கெட் மாதிரி இருக்கிறது ஃபுல்லா நமக்கு லங் டிசீஸ். ஓகேவா? அந்த மொத்த பேப்பருமே வந்துட்டு நமக்கு லங்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகேவா? இஃப் we have emphysema, நம்மளுக்கு emphysema இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓகேவா?
எம்பைசீமா இருந்துச்சுன்னா ஏர் டெவலப்மெண்ட்னால அது பபிள் மாதிரி இருக்கும். அதான் அந்த பாக்கெட் மாதிரி இருக்கும். சொன்ன பபிள் மாதிரி இருக்கும். அது ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிளட் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு பிளாக் ஆயிடுச்சுன்னா ஏர் ட்ராப் ஆகி அப்படியே நின்றும். நிறைய பிளாக் ஆயிடுச்சுன்னா பேரலல் செஸ்ட் வரும். பேரலல் செஸ்ட்னா எப்படி இருக்கும்னா இப்படி வந்துட்டு இப்படி வரும். ஓகேவா? பேரலல் செஸ்ட் மாதிரி வரும். அதிகமா ஸ்மோக் பண்றதுனாலயும் எம்பைசீமா நம்மளுக்கு வரலாம். அதனால ஸ்மோக் பண்றதெல்லாம் தடுக்கணும். நோட்ஸ் எழுதிக்கோங்க. if we have emphysema, the tiny bubbles TINY eventually EVENTUALLY combine and develop a large air pocket. Combine and develop a large air pocket. Blockage of fresh air. Fresh air. Damage causes in breathing. இதனால breathing வந்துட்டு damage ஆகும். புரியுதா? மறுபடியும் the tiny bubbles eventually combine and develop a large air pocket. Blockage of fresh air. Damage causes in breathing. A blockage may develop which trap air inside our lungs. Which trap air inside our lungs. Trap ஆகி நின்றும் சொன்னேன்ல. If too much of air trapped in the lungs the chest may appear like parallel chest appearance. Parallel chest appearance. BARREL. Parallel chest appearance. Usually develops after many years of smoking. Usually develops after many years of smoking. அடுத்து etiology. etiologyனா யாருக்காச்சும் என்னன்னு தெரியுமா? Causes பத்தி சொல்லுங்க. Disease பத்தி. Etiologyனா study of causes of disease or condition. ஓகேவா? etiologyனா study of causes of disease or condition. இதுல first point என்னன்னு பார்த்தோம்னா main causes of emphysema is smoking. இப்போ ஸ்மோக் பண்றதுனால ஆல்வியோலை வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் ஆகும், வீங்கிடும். ஓகேவா? ஸ்மோக் பண்ணா ஆல்வியோலை வீங்கிடும்.
ஓவர் டைம் இப்படியே நடந்துச்சுன்னா நம்ம லங்கோட எலாஸ்டிசிட்டியே போயிடும். அதனால வந்துட்டு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி நம்மளுக்கு வரலாம். புரியுதா? ஸ்மோக் பண்ணா என்ன ஆகும்னா நம்மளோட லங் வந்துட்டு வீங்கிடும். அதனால இப்படியே ஓவர் டைம் நடந்துச்சுன்னா அதோட எலாஸ்டிசிட்டி போயிட்டு நம்மளுக்கு ப்ரீத் பண்றதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும். சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. When a person smokes, the harmful chemicals HARMFUL, harmful chemical in tobacco smoke causes inflammation and damage to lung tissues, including alveoli. Kidney air sacs, tiny air sac, responsible for gas exchange. Over time, this damage leads to destruction of alveolar walls. Over time, this damage leads to destruction of alveolar walls, resulting in reduced elasticity of lung and difficulty in breathing. First point என்ன பார்த்தோம்? main causes of emphysema in smoking பார்த்தோமா? Second point அதே மாதிரி genetic factor. genetic factor second ஒன்னு. genetic factor எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அது ஒரு bloodல இருக்கு, நம்மளோட bloodல. அது வந்துட்டு ஒரு புரோட்டீன் மாதிரி. ஓகேவா? genetic factorன்றது புரோட்டீன். inhibiting enzyme வந்துட்டு அது தடுத்துரும். தேவையில்லாத என்சைம்னால எலாஸ்டிசிட்டி ஃபைபர் வந்துட்டு போயிடும். புரியுதா? AAT அதாவது ஆல்பா 1 ஆன்டிட்ரைப்சின் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அதிகமா இருந்துச்சுன்னா அது தடுக்கும். எதை தடுக்கும்னு பார்த்தோம்னா ஃபாரின் என்சைம் வரதை வந்துட்டு அது தடுக்கும். AAT அதிகமா இருந்துச்சுன்னா அது ஃபாரின் என்சைம் வராம தடுக்கும். இதுவே கம்மியா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? ஃபாரின் என்சைமும் தடுக்காது. alveolar walls வந்துட்டு AAT கம்மியா இருந்துச்சுன்னா அது வந்துட்டு டேமேஜ் பண்ணும் alveolar walls. நம்ம பாடியில குட் என்சைமும் இருக்கும், பேட் என்சைமும் இருக்கும். இப்போ நியூட்ரோஃபில்னு ஒரு என்சைம் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கறதுக்குலாம் அது குட்டா பேடா? பேட் என்சைம். நியூட்ரோஃபில் எலாஸ்டேஸ் அது வந்துட்டு பேட் என்சைம். ஓகேவா? ஃபுல்லா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஜெனடிக் ஃபேக்டர்னா ஆல்பா 1 ஆன்டிட்ரைப்சின் டெஃபிஷியன்சி.
ஜெனடிக் ஃபேக்டர்ன்றது ஆல்பா 1 ஆன்டி ட்ரைப்சின் டெஃபிஷியன்சி பார்ப்போம். ஜெனடிக் கண்டிஷன் that results in low level of protein alpha 1 antitrypsin in the blood result in low level of protein AAT வந்துட்டு in the blood anti alpha 1 antitrypsin in the blood. Alpha 1 antitrypsin deficiency. AAT low level of protein alpha 1 antitrypsin in the blood. AAT is produced by liver. AAT and alpha 1 antitrypsin deficiency produced by liver. And AAT produced by liver. Produced by liver and plays a PLAYS plays a crucial role of CRUCIAL role of protecting lung by inhibiting enzyme. AAT deficiency refers to breakdown the elastic fibers in lung tissues. Break down the elastic fiber in lung tissues. That is when AAT deficient this enzyme like neutrophil elastase elastase பேர்லயே வருது, அதனால என்னதுன்னு பார்த்தோம்னா அதோட எலாஸ்டிசிட்டியே போயிடும். புரியுதா? when the AAT deficient this enzyme like neutrophil elastase cause damage to alveolar walls leading to emphysema. Lung elasticity low level of lung elasticity air trapping lung low level of lung elasticity
difficulty in breathing. அடுத்து air pollutions. Third point. First என்ன பார்த்தோம்? Second, third வந்துட்டு air pollutions. ஜெனடிக் ஃபேக்டர்னா என்னன்னு சொல்றேன். அது எங்க இருக்கும்னா அது நம்மளோட பிளட்ல இருக்கும் ஜெனடிக் ஃபேக்டர். அது வந்து ஒரு புரோட்டீன் என்சைம் மாதிரி, ஓகேவா? இது இன்ஹிபிட்டிங் என்சைம். என்சைம் வந்துட்டு அது தடுக்கும். தேவையில்லாத என்சைம்னால நம்மளோட எலாஸ்டிசிட்டியே போயிடும், லங்கோட எலாஸ்டிசிட்டி. ஏஏடி அதிகமாக இருந்தால் அது வந்துட்டு ஃபாரின் என்சைம் நம்மளுக்குள்ள வரதை வந்துட்டு தடுத்து நிறுத்திடும். அதே மாதிரி கம்மியாக இருந்தால் அது வந்து அதை தடுக்காது, ஃபாரின் என்சைம்ஸ். ஆல்வியோலார் வால்ஸில் வந்துட்டு ஏஏடி கம்மியாக இருந்தால் அது ஆல்வியோலார் வால்ஸை வந்துட்டு டேமேஜ் பண்ணும், ஓகேவா? நம்ம பாடியில் குட் என்சைமும் இருக்கும், அதே மாதிரி பேட் என்சைமும் இருக்கும்.